ட்ரையர் ஒர்க் ஆகலை, ஆனால் வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. ட்ரையர் வந்து ஒர்க் ஆக மாட்டேது. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து ரெடி பண்ணலாம். பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் அப்படியே ஓனை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது லைட்டாக அப்படியே புஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படி கண்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒயர் ஏதாச்சும் விட்ருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா மேலே கழட்டி பார்க்கணும். மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டிட்டோம். அப்புறம் மேலே இழுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதையும் நம்ம கழட்டி விட்றணும். அப்போ தான் மேலே இருக்கிற மூடு தனியாக கழண்டு வரும். கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் இதை கீழே இழுத்திங்கன்னா அப்படி தனியாக வந்துடும். அடுத்தது மேலே வந்துட்டு இப்படி லைட்டாக தள்ளிட்டு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் உடஞ்சிருக்கு. இதனால தான் நம்மளுக்கு ட்ரையர் ஓடாமல் இருக்குது. ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டி கொஞ்ச நாள் ஓடிச்சு, ஆனால் இதுக்கப்புறம் இது மேலே ஒட்ட முடியல. நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி புதுசாக வாங்கிட்டேன். இப்போ நம்ம அதை போடும்போது உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டுறேன். மனசில் அந்த ஒயர் இருந்துச்சு, இது இப்போ நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ஒன்றும் இதில் சைடில் அப்படியே இப்படி தூக்குனிங்கன்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா இதை நம்ம கழட்டி எடுத்துட்டோம். இப்போ புதுசாக வாங்கினதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மாட்டிடுவோம். அதையே ட்ரையர் டோர். இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ளே தான் அந்த ஒயரை போடணும். நம்ம இதில் இதை போட்டாச்சு. அடுத்து மேலே எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு அப்படியே அவங்களுக்கு காட்டுறேன். இந்த ஓட்டையிலையும் இதில் ஓட்டையிலையும் நம்ம வந்துட்டு இதை பொருத்தணும். இது இந்த எண்டு வந்து இதுக்குள்ளேயும் இந்த எண்டு நம்ம மாட்டோம்ல, இந்த ஒயர் வந்துட்டு இங்கே ஒரு கேப் இருக்கும், இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டாச்சு. இந்த ட்ரிப்பர் வந்துட்டு இது மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுதான் இப்போ நம்ம மேலே தூக்கும் போது வந்துட்டு கீழே இறங்கிடும். இந்த 2 கனெக்ஷன் மிஸ் ஆகிடும். மேலே போட்டுட்டோம்னா இந்த 2 டச் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் வந்து சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு இங்கே ஒரு கேப் இருக்கும், நம்ம இந்த இது ஸ்ப்ரிங் வந்துட்டு போடணும். அப்புறம் கீழே இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இந்த இதில் அதை போடணும். ஸ்ப்ரிங் இருக்கும், அது இந்த ஓட்டையை போட்டுக்குங்க. ஓட்டை இல்லைன்னா ஹீட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இது இருக்கும், இந்த எண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. 2மே ஸ்ப்ரிங்கை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். இனி அடுத்தது வந்துட்டு இதை போட்டுடலாம். கரெக்டாக மேலே வச்சு தள்ளிங்கன்னா போயிடும். இந்த ஒரு ஒயர் இருக்கும், இது வந்துட்டு கரெக்டாக இப்படி இழுத்தோம்னா இந்த இது இழுக்கும் போது அங்கே வந்துட்டு லாக் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் ரன் ஆகும் போது. ஸோ இது டைட்டாக இருக்குதா இல்லைன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பொறுத்து இருக்கும். நீங்கள் மாட்டும் போது வந்துட்டு இந்த ட்ரையரோட மேலே ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா இது லூஸ் ஆகும். ஸோ அப்போ இது மாட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டால் பெருசாக எதுவும் தெரில, அதனால் நான் அடுத்து கீழே இறக்கணும்னா இன்னும் கீழே இறக்கி இந்த ஓட்டை அடுத்த ஓட்டையில் போட போகிறேன். ஸோ லூஸாகவே இருக்குது. ஸோ நம்ம அடுத்த ஓட்டையில் போடுவோம். இதை போட்டிருக்கேன். இந்த லைட்டாக எல்லாத்தையும் இப்படி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு இதை சாத்தி பாருங்கள். அது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஓகே.